அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எப்பவும் ஒரே மாதிரி சப்பாத்தியாக செஞ்சிட்ருக்கீங்கல்ல, அந்த சப்பாத்தியில் கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி வெரைட்டியாக சுடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது எனக்கு தெரிஞ்ச சில வெரைட்டிங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டுக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். அந்த மாதிரியான ரெசிபி தான் இப்போ நான் போடுறதுலாம். இந்த சப்பாத்திகளுக்கு சில இதுக்கு சைடிஷ்ஷே தேவையில்லை. நீங்கள் சும்மா சாப்பிடும் போதே அதெல்லாம் ப்ளைனாகவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியான எனக்கு தெரிஞ்ச சில சப்பாத்தி வகைகளை உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இப்போ நம்ம செய்ய போகிறது ஆனியன் சப்பாத்தி. இதுக்கு வெங்காயத்தை வந்து மெலீஸாக நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறணும். நம்ம நறுக்கின வெங்காயத்தில் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், உப்பு, அது கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஏன்னா அந்த உப்பு மிளகாத்தூள் ஒன்றா அந்த வெங்காயத்து கூட சேர்றதுக்காக. இதை தான் நம்ம வந்து சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்து நல்லா மாவை போட்டு லைனாக மெலீஸாக ஒரு பெரிய சப்பாத்தியாக இழுத்துக்கோங்க. நல்லா சப்பாத்தி சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இழுக்கிற மாதிரி இழுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா மெல்லிஸாக பெருசாக இழுத்துட்டேன். பாருங்க எவ்வளோ மெல்லிஸாக இருக்குன்னு. இந்த மாதிரி மெல்லிஸாக தேய்ச்சதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை எடுத்து நடுவில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். நான் என்னோடய பசங்களுக்கு கொடுக்குறனால அவங்க அதிகமாக வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் மெல்லிஸாக தான் வைக்கிறேன். வச்சுட்டு இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி மடித்து விடணும். பாருங்கள், இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இந்த பக்கம் ஒரு மடிப்பு, மீதி கீழே இருக்கிறது அப்படியே மடித்து விட்டோம்னா நல்ல ஒரு முக்கோண ஷேப் கிடைக்கும். அந்த சைடில் இருக்கிறதையும் நான் அப்படியே உள் பக்கமாக மடித்து விட்டுறேன். அப்போ தான் கொஞ்சம் ஷேப் ப்ராப்பராக இருக்கும்ல, அதுக்காக. பாருங்கள், நல்லா அழகாக ஒரு முக்கோணத்தில் ஒரு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் வெள்ளை எள்ளை நான் அப்படியே தூவி லைட்டாக சப்பாத்தி கல்லை வச்சு ஒரு தேய்ச்சிடுறேன். அப்போ தான் எள்ளு வந்து உள்ளே பதியும் இல்லையா, அதுக்காக. இப்போ உள்ளே பதிஞ்சிச்சா, இப்போ அதே மாதிரி திருப்பி போட்டு லைட்டாக ஒரு இழு. அப்போ தான் நம்ம மடித்ததெல்லாம் ஒன்று சேர்ந்துடும், அதுக்காக. பாருங்கள், ரெண்டு பக்கம் லைட்டாக இழுத்து விட்டுட்டேன். இப்போ சப்பாத்தி ரெடியாக இருக்குது, நம்ம சுட்டு எடுக்க வேண்டியதான். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சப்பாத்தியை போட்டுட்டு சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்புங்க. பார்த்தீங்களா, ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் இந்த சப்பாத்தியை மடித்து விடும் போது தண்ணி இதெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சும்மா மடித்து விட்டாலே சப்பாத்தி நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஆனியன் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிடும் போது சும்மாவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெங்காயத்தோடு சாப்பிடும் போது வெங்காயம் ரொம்பவும் சாஃப்டாகாமல் ரொம்பவும் பச்சையாக இல்லாமல் இருக்கும். சரி, இப்போ அடுத்த ரெசிபி வந்து சீஸ் சப்பாத்தி. இது முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்பாத்தி. நல்ல ஒரு மெல்லிஸ் சப்பாத்தியாக இழுத்துக்கிட்டேன். பாருங்க, இழுத்துட்டு சென்டரில் சீஸ் ஸ்லைஸ் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி நடுவில் ஒன்று வைக்கிறேன். நான் என்னோடய குழந்தைக்கு கொஞ்சம் சீஸ் அதிகமாக பிடிக்குங்கிறனால 2 ஸ்லைஸ் வைக்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்லைஸ் கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேலேயே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஆரிகானோ சேர்த்துட்டு, இதில் நம்ம சீஸ் ஸ்டஃப் பண்ணுறதுனால சப்பாத்தியை வந்து சும்மா மடித்தோம்னா சீஸ் வெளியில் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இதுக்கு வந்து சுற்றி லைட்டாக தண்ணியை தடவி விட்டுட்டு சப்பாத்தியை மடித்து விடுங்க. அப்போ தான் ஒட்டிக்கிறோம். மற்ற ஸ்டஃபிங் மாதிரி கிடையாது, சீஸ் வெளியில் வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், அப்படி டேப் பண்ணோன்னா அது லைட்டாக ஒட்டிக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா. இப்போது லைட்டாக இந்த பக்கம் 2 இழுப்பு, அந்த பக்கம் 2 இழுப்பு மட்டும். ரொம்ப மெலீஸாக இல்லை, கொஞ்சமாக இதை விட கொஞ்சம் பெரிய சைஸுக்கு இழுக்கிறேன், அவ்வளோதான். பாருங்களேன், பார்த்தீங்களா, நம்ம தண்ணி போட்டனால நல்லா ஒட்டிக்கிடுச்சு. பாருங்கள், இழுக்கும் போதே தெரியுதா.
அதுக்கு தான் லைட்டாக கொஞ்சம் தண்ணி போடுறேன். இப்போ மறுபடியும் சப்பாத்திக்கு மேலே லேசாக தண்ணியை தடவிட்டு கொத்தமல்லி தலையை போட்டு கைட்டை லைட்டாக டேப் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கொத்தமல்லி அது மேலே ஒட்டிக்கும். நீங்கள் சும்மா போட்டிங்கன்னா ஒட்டாது, லைட்டாக தண்ணியை தடவிட்டு போட்டால் தான் கொத்தமல்லி ஒட்டிக்கும். அவ்வளோதான், சூப்பரான சீஸ் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தவாவில் போட்டு எடுத்துடலாம். நீங்கள் வீட்டுக்கு ரெடி பண்ணும் போது இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சுடும் போது டக்கு டக்குன்னு சுட்டு எடுத்துடலாம். இந்த ஸ்டெப் வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டா நல்லா 2 பக்கமும் வேக விட்டுருங்க. பாருங்கள், இப்போவே சீஸ் உள்ள மெல்ட் ஆகி சைடில் லைட்டாக வருது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், ஒரு ஓரத்தில் சீஸ் லீக் ஆகுது. ரொம்ப சுடுது. நான் வெளியில் எடுத்துடுறேன். இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஹீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இல்லை எவ்வளோ சீஸியாக இருக்குன்னு பார்க்கும் போதே இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3ஆவதாக ஒரு சப்பாத்தி எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ மறுபடியும் சப்பாத்தி எடுத்து நல்ல ஒரு மெல்லிஸ் சப்பாத்தியாக திரட்டிக்கிறேன். நல்ல ஒரு மெல்லிஸ் சப்பாத்தியாக திரட்டிட்டு சென்டரில் கொஞ்சமாக நான் கடலை எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் கடலை எண்ணெய் வேணாம் அப்படின்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, அதோட கொஞ்சமாக உப்பு. ஏன்னா சாட் மசாலாவில் வேறு உப்பு இருக்கும், அதனால் உப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து சாப்பிடும் போது நல்லா அந்த கொஞ்சம் காரம், சாட் மசாலாவோட ஒரு டேஸ்ட்டு, ஜீரகம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், நான் சப்பாத்தியில் எல்லா பக்கமும் தடவி விட்டுட்டேன். தடவிட்டு ஒரு இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது அப்படியே 4ஆக மடிக்கணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம சுட்டு எடுக்கும் போது ஒரு லேயராக தெரியும். நல்லா ஒரு லேயருக்கு நடுவில் இந்த மசாலா ஃபீலிங் இருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டுக்கு செய்யும் போது இந்த மாதிரி இந்த ஸ்டெப் வரைக்கும் ரெடி பண்ணி அப்படியே ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நீங்கள் டக்குன்னு இழுத்து சுட்டு எடுத்துடலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கும் ஒரு ஏற்ற ரெசிபியாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது அந்த சென்டரில் இருக்கிற மசாலா ஃபீலிங் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், அதே ஷேப்லேயே நான் அப்படியே மெலிசாக கொஞ்சம் இழுத்துட்டேன். சூப்பராக மசாலாவோட சப்பாத்தி ரெடி ஆயிருக்கு. இப்போ கல்லில் போட்டு சுட்டு எடுத்துருவோம். கல்லில் போட்டு சுற்றி எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். வெந்தக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். நல்லா செவக்க வெந்து வரட்டும். பார்த்தீங்களா? உங்களுக்கு அது வேகும் போது எப்படி லேயராக பிரிஞ்சு வருது பாருங்கள், தெரியுதா? சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சப்பாத்தி. அவ்வளோதான், சூப்பராக ஒரு மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ 4ஆவதா அடுத்த சப்பாத்தியை பார்க்கலாம். நல்ல மெலிசாக ஒரு சப்பாத்தி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா இதை 4ஆக பிரிச்சுக்கிறணும். 4ஆக பிரிக்கணும்னா கட் பண்ணலாம் கூடாது. சும்மா ஒரு கணக்குக்கு நம்ம மனசுலேயே தெரியும்ல, 4 பகுதியாக எடுத்துக்கிட்டு 4 பக்கமும் வேறு வேறு பொருள் வைக்க போகிறோம். ஒரு பக்கம் நம்ம ஆனியன் சப்பாத்திக்கு ரெடி பண்ண இல்லையா, வெங்காயம், உப்பு, மிளகாத்தூள், கொத்தமல்லி போட்டு பரட்டணும் இல்லையா, அந்த ஆனியன் ஸ்டஃபிங் ஒரு பக்கமும், ஒரு பக்கம் பொடியாக நறுக்கின பூண்டு, இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அந்த மிக்சிங் ஒரு பக்கம். நீங்கள் வந்து சும்மா போடும் போதே ஒரு 4 பகுதி அப்படின்ற கணக்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பகுதியை ஒன்று வைங்க. இன்னொரு பக்கத்தில் கொஞ்சம் ஆரிகனோ, ஐயோ ஃபுல்லாக கொட்டிருச்சு,
இதுங்க கொஞ்சம் நிறையா கொட்டிருச்சு, கொஞ்சத்தை எடுத்துடுறேன். ஆரிக்கணும் அதையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அது மேலேயே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ என்ன பண்ணுறோன்னா அதே மாதிரி ஒரு பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து விடணும். இப்படி மடிக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு லேயர்லேயும் வேறு வேறு ஐட்டம்ஸ் இருக்கும். ஒரு லேயரில் ஆனியன், ஒரு லேயரில் பூண்டு, ஒரு லேயரில் மசாலா, ஒரு லேயரில் சில்லி ஃப்ளேக்ஸ். இந்த மாதிரி ஒன்றுலேயும் ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள். நல்லா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து டைட்டாக இழுத்தீங்கன்னா வெங்காயம் மசாலாலாம் வெளியில் வந்துடும். அதனால ரொம்ப ஸ்லோவாக ஸ்டஃபிங் எதுவும் உடையாத மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ கல்லில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். பாருங்க, தவாவில் போட்டு 2 பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விடுங்க. இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேகும். ஏன்னா இதில் வந்து உள்ள நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் உள்ளெல்லாம் கொஞ்சம் குக் ஆகணும். அதனால் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா உள்ள வரையும் கொஞ்சம் வேக விட்டுருங்க. மற்ற சப்பாத்தியோட இது கூட கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. பாருங்க, நல்லா 2 பக்கமும் வெந்து வந்துருச்சு. இப்போ வெளியில் எடுத்துட்டா அவ்வளோதான். சூப்பரான நல்ல ஒரு மசாலா ஆனியன் எல்லாமே சேர்த்த சூப்பர் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்ல ஃபில்லிங்கோட 2 சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாயிரும். இப்போ 3ஆவதா சப்பாத்திலே பரோட்டா செய்யலாமா? அதுவும் வெறும் பரோட்டா இல்லை, மசாலா பரோட்டா செய்ய போகிறேன் பாருங்க. நல்ல மெலி சப்பாத்தியை இழுத்துட்டு சப்பாத்தி ஃபுல்லாக எண்ணெயை தடவி விட்டுருங்க. எண்ணெயை ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கு மேலே ரொம்ப மைல்டாக உப்பு தூவிக்கிறேன். ரொம்ப மைல்டாக ஒரு டேஸ்ட்டுக்காக லைட்டாக உப்பு தூவிடுறேன். தூவிட்டு அதை ஃபுல்லாக தடவி விட்டுறேன். தடவி விட்டுட்டு அதுக்கு மேலே பொடியை நறுக்கின பூண்டு. இது சீஸ் கிடையாது, பூண்டு. பூண்டுக்கு மேலே லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ். அதுக்கும் மேல பொடியா நறுக்கின கொத்தமல்லி. இப்போ அப்படியே மேல பாருங்க மடிச்சு அப்படியே ஒரு ரோல் மாதிரி உருட்டிடுங்க. கொஞ்சம் பொறுமையா நல்லா டைட்டா உருட்டுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். பாருங்க, உருட்டி லைட்டா தேய்ச்சி விட்டீங்கன்னா சுத்தி ஒண்ணு சேர்ந்துடும். அவ்வளவுதான். 2 பக்கமும் அந்த ஹோல்ஸை லாக் பண்ணி விட்டுறேன். பாருங்க, லாக் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ரோல் மாதிரி நல்லா சுருட்டிக்கோங்க. அதாவது நம்ம பரோட்டாக்கு சுருட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுருட்டிட்டேன் பாருங்க. சுருட்டிட்டு அதை அப்படி பிடிச்சி சென்டரில் கரெக்டாக கட் பண்ணுங்க. அப்படி கட் பண்ணும்போது நமக்கு 2 பீஸ் ஆயிடும் அது. ஆனால் உள்ள அப்படியே லேயராக இருக்கும் பாருங்களேன். பாருங்க, நல்ல ஒரு லேயராக மசாலா ஃபில்லிங்கோட சூப்பராக இருக்குது. அதை அப்படியே வச்சு லைட்டாக மாவு தூவி ஒரு பரோட்டாவை இழுத்துருங்க. இது வந்து ரொம்ப பெருசாக இழுக்க முடியாது, சின்ன பரோட்டாவாக தான் வரும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த பூண்டு காஞ்ச மிளகாயோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இழுத்துட்டு தவால போட்டு சுட்டு எடுக்கிறேன். சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா செவக்க சுட்டு எடுத்துருங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கும் இந்த பரோட்டா அவ்வளோ டேஸ்டாக இருந்தது. நல்ல மெல்லிசா லேயரா சூப்பராக கிறிஸ்பியாக வெந்து வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான மசாலா பரோட்டா ரெடி பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எல்லா சப்பாத்திலையும் எந்த சப்பாத்தி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.